Daily. Taste the Daily. கனகராஜ் என்னன்னா கூட்டணி கட்சிகளுக்கு ஏன் நீங்க ராஜ்யசபா ஒதுக்கல அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு சாமானியனுடைய கேள்வி ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா எங்களுக்கு நீங்க கொடுப்பாங்க, எங்களுக்கு நாங்க கொடுக்கறோம்னு சொன்னாங்க, ஆனா இன்னைக்கு வந்து எங்களுக்கு கொடுக்காதது வருத்தத்தை கொடுக்குது அப்படின்னு திரு வைகோ அவர்களுடைய மகன் சொல்றாரு. என்ன உள்ளுக்குள்ள என்ன நடக்குது உங்க கூட்டணிக்குள்ள? கூட்டணிக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இது வந்து இல்ல பிரச்சனையான்னு கேட்கலையே, கூட்டணிக்குள்ள என்ன நடக்குதுன்னு தான் கேட்கறேன். நீங்களாவே பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லைங்கிறீங்களே. இல்லைங்க, நீங்க அதை பிரச்சனையாக்க முயற்சி பண்றீங்க, அது தெரியுது. அதாவது இப்போ ஒரு கட்சி இப்போ இந்த அலையன்ஸில் இருக்கும்போது இன்றைக்கு திமுக தான் தமிழ்நாட்டில் வந்து தலைமை தாங்குது ஒரு கூட்டணி. சரி, தமிழ்நாட்டில் தலைமை தாங்குற பெரிய கூட்டணி கட்சியாக இருக்கும்போது பேச்சுவார்த்தைகள் வந்து பல கட்சிகள் நடத்துது. இப்போ 14 கட்சிகள் நடத்துதுன்னா அதில் ஒவ்வொன்றும் பேசியிருப்பாங்க, அது நமக்கு தெரியாது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி, நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி மக்கள் நீதி மையத்துக்கு அவங்க பேச்சுவார்த்தைக்கு போகும்போது அஃபிஷியலாக அவங்களுக்கு சொன்னாங்க, ப்ராமிஸ் பண்ணாங்க, நாங்கள் ராஜ்யசபா கம்பல்சரி கொடுப்போம். ஸோ அதன் அடிப்படையில் அவருக்கு மக்கள் நீதி மையத்திற்கு ராஜ்யசபா கொடுத்துருக்குறாங்க. ஸோ மதிமுக கட்சியை பொறுத்தவரையிலும் தன்னுடைய தந்தைக்கு ஒரு சீட்டு கொடுத்துருந்தா நல்லா இருக்கும், எனக்கு இல்லைன்னு வருத்தம் அளிக்குதுன்னா, ஒரு மகன் தனது தந்தை மேல் வைத்திருக்கின்ற பாசத்தையும் தாண்டி தமிழக மக்களின் நலனுக்காக பல காலங்களில் ஒரு குரல் கொடுத்திருக்கின்றார், வலிமையாக இருந்திருக்கின்றார். அதே போல் கொடுத்திருந்தால் நன்றாக இருக்குமோ என்ற ஆசையில் அவர் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். இது ரெண்டும் தான் அங்கே இருக்குதானா சார்? எனக்கு ஒரு சந்தேகம் இந்த இடத்துல வருது, அதை கொஞ்சம் விளக்குறீங்களா? சொல்லுங்க. 2019 ஆஃப்டர் எலெக்ஷன் ராஜ்யசபா காலி ஆகுது. அப்ப மதிமுக எம்பி வைகோவுக்கு அங்க எம்பி ஆக்கி அனுப்புறாங்க. அப்ப என்ன தெரியுமா சொன்னாங்க? வைகோவை போல நாடாளுமன்றத்தில் சிங்கம் போல கர்ஜிப்பாரு பாருங்க, நாங்க அவர் அனுப்புறோம், எப்படியெல்லாம் பேச போறாரு பாங்க, நாடாளுமன்றத்தையே தூக்கி திருப்பி வைக்க போறாரு அப்படின்னு எல்லாம் சொன்னீங்கல்ல. திமுக கூட்டணி சொன்னாங்க. அதுக்கான ஆதாரம் நீங்க ட்விட்டர்ல போனீங்கன்னா எக்கச்சக்கமான ஆதாரங்கள் இருக்கு, எல்லாரும் பேசுனது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நாடாளுமன்றவாதிக்கு ஏன் இன்னொரு வாய்ப்பு நீங்க கொடுக்கல அப்படிங்கிறது அவருடைய மகனுடைய கோரிக்கை, அந்த கட்சிக்காரங்களுடைய கோரிக்கை. ஏன் அதை கொடுக்கல? சரி, அதை தான் நான் சொல்லி முடிச்சிட்டேன் சார். சரி, தட் இஸ் இன்டர்னல். நீங்கள் இப்போ ஒரு கட்சிக்கு மதிமுக கட்சிக்கு ராஜ்யசபா இல்லைங்க, ராஜ்யசபா வேணுன்றது வேண்டான்றதும் திமுக மதிமுக கட்சிக்குள்ள பேச்சுவார்த்தை அன்டில் துரை வைகோ வெளியில சொல்ற வரைக்கும் அது இன்டர்னல். ஆனா அவர் இப்ப வெளியில வந்து எனக்கு வருத்தத்தை தருதுதான், ஆமாம் உள்ளபடியே எங்களுக்கு வருத்தம் தான், எங்க உங்க இன்டர்னல் கூட்டணி கூட்டு பேச்சுவார்த்தையில சொல்லல, வெளியில வந்து பிரஸ்ல மக்கள் முன்னாடி சொல்றாரு. அப்ப அது எல்லாரும் விமர்சனம் பண்ணத்தான் செய்வாங்க, கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க. நான் இப்பவும் சொல்றேன் சார். இப்போ இன்னொரு கட்சியில இன்றைக்கு தந்தைக்கு எதிராக போட்டி செயற்குழு கூட்டுறாங்க. நான் எதுவும் தவறா சொல்ல, தந்தைக்கு எதிராக போட்டி ஒரு கட்சியினுடைய உள்கட்சி விவகாரம் சார். என்னங்க, ஒரு கட்சியினுடைய உள்கட்சி விவகாரம், அது உள்கட்சி விவகாரம். அதே போல இவருக்கு ராஜ்யசபா திமுக கொடுப்பதும் கொடுக்காமல் இருப்பதும் அது அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறது. அந்த ரெண்டு கட்சிகளினுடைய விவகாரமே தவிர நம்ம விவகாரம் இல்ல. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் இங்கே என்னமோ குளறுபடி இருக்கு, கோளாறு இருக்கு. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல சொல்றாங்க. அப்படி அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா துரை வைக்க என்ன சொல்லியிருப்பாரு? எஸ், எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, நாங்க கேட்கல, அவங்க கொடுக்கல, அதனால எங்களுக்கு வருத்தம் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி இருந்தா எஸ், தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா எங்களுக்கு வருத்தம் தான் இருந்தாலும் நாங்க கடந்து போறோம்னு சொல்றது எப்படின்னா, அந்த வருத்தங்கிறத ஐயோ நான் பதிவு பண்ணிட்டேன், அது நாளைக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுத்துடக்கூடாது, அதனால பரவாயில்ல நாங்க அப்படியே அதை எடுத்துட்டு டேக் இட் ஈஸியா போறோங்கிறது தான் அவர் சொல்ல வர்ற செய்தி. கரெக்டா இல்லையா? அதுதாங்க நான் சொல்றேன். தந்தைக்காக ஒரு மகன் கொடுக்கிறது ஸ்டேட்மெண்ட்டுங்க. நீங்க அதுல அவரு நீங்க ஏன் அதை பிரிச்சு பாக்குறீங்க? ஏன் சார் நீங்க ஒரு அப்பாவுக்கு பாக்குறீங்க? இருங்க, தன்னுடைய மதிமுகவுடைய பொதுச் செயலாளருக்கு ஒரு இது வேணும் சார், ஒரு ரெகக்னிஷன் வேணும்னு நாங்க கேக்குறோம், அதை ஏன் கொடுக்கலன்னு ஒரு கட்சிக்காரரா கூட அவர் கேட்கலாம். அந்த கட்சியோட எம்பிங்க அவரு. வரலாறு பாருங்க. திமுகவை பொறுத்தவரையிலும் கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு வேண்டிய அவர்கள் கேட்கின்ற அளவிற்கு இடங்களை கொடுத்து இன்றைக்கு
நம்பிக்கையோடு நடத்துகின்ற கூட்டணி. எதுவும் கூட்டணி இல்ல. இல்ல போற போக்குல அவர் இன்னொரு விஷயம் சொன்னார், உங்களையும் அப்படியே இழுத்து விட்டாரு. 17 எம்எல்ஏ வச்சிருக்கீங்க, கேட்க கூட இல்லையா நீங்க? அவராவது வருத்தம் இருக்குன்னு சொன்னாரு, ஆனா நீங்க அத கூட எதுவும் சொல்லலையே, அவ்வளவு பயந்துருக்கீங்களான்னு கேட்டாரு. இல்லைங்க, நீங்க பாருங்க 1999ல ஏடிஎம்கே தெரியும், பிஜேபி வாபஸ் வாங்கினாங்க அந்த கூட்டணியில இருந்து. அப்புறம் திமுக கூட போய் அவங்க கூட்டணியில போய் நின்னு அதுக்கப்புறம் எம்பி ஆகி அதுக்கப்புறம் அவங்க அமைச்சர்லாம் ஆனாங்க. இல்ல சார், நீங்க மறந்துடுவீங்கல்ல, அதான் எடுத்து கொடுக்குறேன். 1999ல நம்ம ஏற்கனவே பிஜேபி கட்சி கூட்டணி வச்சு வெளியில வந்தோம். நம்ம யாரு? அது ஒரு கட்சி, காங்கிரஸ் இல்ல ஒரு கட்சி. அது என்ன ஒரு கட்சி? அந்த கட்சி பேர் இல்லையா? சரிங்க, நான் நீங்க டைரக்டா கேக்குறேன்னு சொல்றேன். சொல்லுங்க. அதிமுக கட்சி பிஜேபியோட கூட்டணி வச்சு வெளியில வந்தாங்க. கூட்டணி கட்சியினுடைய தர்மத்தை திமுக இருங்க, நீங்க அடுத்தது அப்படியே வாங்க. 2009ல பிஎம்கே கூட்டணியிலிருந்து வெளியேறினாங்க. 2009ல பாமக வெளியேறினது கூட்டணி. ஏன்னா அவங்க கேட்ட சீட்டு தரலன்னு சொல்லிட்டு வெளியேறினாங்க. அதே பாமக 2021லையும் கூட்டணியிலேருந்து வெளியேறினாங்க. 2021லையும் இதே மதிமுக கூட்டணியிலேருந்து வெளியேறுது. ஏன் வெளியேறினாங்க? நீங்க அப்ப எப்படி வச்சுக்கிட்டீங்க மதிமுகவை? சொல்லுங்க மிஸ்டர் மனோஜ்குமார் கோபால். என்ன சார் இது கேள்வி? ஒரு நிமிஷம், நீங்க தான் யாரு யாரோட கூட்டணி வைக்கிறதுன்னு அந்தந்த கட்சியினுடைய தொண்டர்கள் சொல்லுவாங்க, அந்த கட்சியினுடைய தலைவர்கள் கேட்பாங்க, இல்லாட்டி தலைவர்கள் முடிவெடுப்பாங்க, அந்த தொண்டர்கள் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அத நீங்க ஏன் அங்க கூட்டணிக்கு போனீங்க, நீங்க இங்க கூட்டணிக்கு போனீங்கன்னு யாரும் கேட்க முடியாது. அது அந்த கட்சியினுடைய முடிவு. நான் கேக்குறது சரியா? ஏன் காங்கிரஸோட திமுக கூட்டணி வச்சிருக்கு அப்படின்னு கூட தான் அவர் கேட்பாரு. அதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா? 2014க்கு முன்னாடி வெளியேறினாங்க இதே மதிமுக. அதிமுகவில் இருந்து நவம்பர் 17 2021 ஏன் வெளியேறினாங்க? அததான் கேக்குறேன். நீங்க தான் அந்த கட்சிக்குள்ள இருக்கு. இப்ப நீங்க ஒன்னு சொன்னீங்கல்ல, இல்ல 99ல வந்து அப்ப இப்ப நீங்க வருத்தமடைய செஞ்சது யாரு? மதிமுகவை வருத்தமடைய செஞ்சது யாரு? அதிமுகன்னு நான் சொல்ல. அதே மாதிரி நீங்க திமுக வருத்தமடைய சரி, அத அக்செப்ட் பண்ணிட்டு இது நீங்க ஆமா ஸ்டாலின் துரை வைகோவை வருத்தமடைய செய்துட்டாருன்னு நீங்க ஒத்துக்குவீங்களா? இப்ப அவரு சொன்னா வருத்தம், அப்ப நீங்க செஞ்சது வருத்தம் இல்லாதது. ஒரு நிமிஷம், அப்ப என்ன சொல்லுங்க? இல்ல அது மக்கள் இல்ல அப்ப வந்து 99ல புரட்சி தலைவர் ஜெயலலிதா பாஜக விட்டு வெளியே வரும்போது சில தமிழகத்தின் நலன் சார்ந்த கோரிக்கைகளை முன்வச்சாங்க. அதை வாஜ்பாய் அரசாங்கம் ஏத்துக்க தயாரா இல்லை. ஏத்துக்க முடியலன்னா நான் கூட்டணியிலேருந்து வெளியேறேன்னு சொன்னாங்க. ஆனால் எப்போ அண்ணன் எப்போ சாவான் திண்ணை எப்போ காலியாவான் என்பதை போல அதிமுக வெளியே வந்த உடனே அதுக்கு முன்னாடி வரைக்கும் பண்டாரம் பரதேசி அப்படின்னு சொன்ன திமுக போய் உடனே பாஜகவோட கூட்டு சேர்ந்து அந்த ஆட்சியில் பங்கு வகித்து அமைச்சர்கள் ஆனாங்க. நான் கேட்குறேன், அமைச்சர்களாக கூட இருந்தாங்க அந்த அளவுக்கு. ஆனால் அன்னைக்கு ஜெயலலிதா அம்மா செஞ்சது தமிழகத்தின் நலன் சார்ந்த விஷயங்களை வாஜ்பாய் ஆட்சி செவிமடுக்கவில்லை, செய்ய தயாராக இல்லை. அதனால தமிழகத்தின் உரிமைக்காக வெளியே வந்தாங்க. அதனால இன்னைக்கு வந்து அந்த நிலைமை இல்லை. ரெண்டாவது வருஷ வாரியா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அதெல்லாம் ராஜ்யசபா கேட்டா வெளியே வந்தாங்க. ராஜ்யசபா கொடுங்க. சரி, அதையும் ராஜ்யசபா விட்டு 21ல ஏன் அதிமுக கூட்டணியில இருந்து ராஜ்யசபாக்காக போனாங்க. பாருங்க, ஜவஹர்லால் ஃபர்ஸ்டே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திட்டாரு. நாடாளுமன்ற தேர்தல் வேற, சட்டமன்ற தேர்தல் வேற, இங்க இருக்கக்கூடிய ராஜ்யசபா தேர்தல் வேற. மூணையும் நம்ம ஒன்னா பார்க்க கூடாது முதல்ல. சரியா? அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதை அவர் முதல்ல சொல்லிட்டாரு. இப்போ நான் கேட்கறது, நீங்க இப்போ அவர் சொல்றாரு ஆமா நாங்க கூட்டணியில தான் இருக்கிறோம், ஆனாலும் எங்களுக்கு வருத்தமாக தான் இருக்கு அப்படின்னா, வருத்தப்பட்டு கொண்டே கூட்டணியில ஒருத்தங்களை ஏன் வச்சிருக்கிறீங்கிறதா இங்க கேள்வி. அவ்வளவு ஏன் நீங்க அழுத்தம் கொடுக்குறீங்க? அவங்களுடைய குமுறலை கூட வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு என்ன ஆச்சு? ஏங்க, குமுறலை வெளியே சொல்ல முடியலன்னு சொல்றது நீங்க தான் வந்து ஒரு பெரிய வார்த்தை யூஸ் பண்ணீங்களே தவிர அந்த மாதிரி மனக்குமுறல் ஏன் அது உங்களுக்கு பெரிய வார்த்தையே தெரியுது? ஏன்னா நீங்க செஞ்ச செயல் அப்படி. ஏன்னு சொல்லட்டுமா, இன்னைக்கு மக்கள் நீதி மையத்தினுடைய கமல்ஹாசன் அவர்களுக்கு நீங்க எம்பி கொடுக்குறீங்களே, எத்தனை எம்எல்ஏ இருக்கிறாங்க, எத்தனை எம்பி அவங்களுக்கு இருக்கிறாங்க? அது அபிஷியலா அக்ரிமெண்ட் போட்டு சார், அபிஷியல் அக்ரிமெண்ட் தான் சார் நான் கேட்கிறேன். எந்த அடிப்படையில் இங்க வந்து நீங்க எம்எல்ஏ எத்தனை 34 எம்எல்ஏ மினிமம் வேணும், அப்பதான் ஒரு ராஜ்யசபா எம்பி நமக்கு கிடைக்கும்.
சரியா இல்லையா? ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத திரு கமல்ஹாசன் அவர்களுக்கும் ஒரு எம்பி கூட இல்லாத திரு கமல்ஹாசன் அவர்களுக்கும் எந்த அடிப்படையில நீங்க ராஜ்சபா கொடுத்தீங்கன்னு கேட்கிறாரு. இப்போ அதுக்கு கேள்வி நம்ம அந்த பதில் சொல்லுங்க. அதாவது இப்போ பாஜகவில் இப்போ பாராளுமன்றத்தில் பார்த்துட்டீங்கன்னா இப்போ இசைஞானி இளையராஜாவுக்கு எந்த அடிப்படையில் பாஜக நியமன பதவி சார் இல்லைங்க, ஏன் கொடுத்தாங்க சார்? அது நியமன பதவி அரசியலமைப்பு சட்டத்தில் 6 எம்பி நியமன பதவி கூட இருக்கட்டும் சார். 6 எம்பி வந்து குடியரசுத் தலைவர் நியமிக்கலாம். கலைத்துறை சார்புல இளையராஜா கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி வைஜெயந்தி மாலா கொடுத்திருக்காங்க, அமிதாப் பச்சனுக்கு கொடுத்திருக்காங்க. அவங்கள விட இவர் வந்து ஒர்த்தானவர், அவங்கள விட இவர் ஒர்த்தானவர். அப்புறம் பேசுவாரு. இருங்க ஒரு நிமிஷம். ஜனாதிபதி ஒரு நிமிஷம் சார், கலைத்துறைக்குன்னு கொடுத்தாங்க. கலைத்துறைக்குன்னு ஏதாவது கோட்டா நம்ம கிட்ட இருக்கா? நடிகர் கமலா மிஸ்டர் கனகராஜ் ஒரு இல்ல நீங்க இது தப்பா வழி நடத்துறீங்க. கொடுத்தது அலோகேட் பண்ணுனது, அக்ரிமெண்ட் போட்டது மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு சீட்டு, கமலுக்கு ஒரு சீட்டுன்னு சொல்லல. மக்கள் நீதி மையத்துக்குன்னு ஒரு சீட்டு ஒதுக்குனாங்க. அதுல மக்கள் நீதி மையத்தின் உயர்மட்ட குழு வந்து கூடி அந்த சீட்டை வந்து ராஜ்சபாக்கு கமல்ஹாசன் அனுப்பலான்னு அவங்க உயர்மட்ட குழு தான் முடிவு எடுத்திருக்கிறாங்க. கலைத்துறைக்குன்னு இளையராஜாக்கு வந்து ஜனாதிபதியினுடைய அப்பாயின்மெண்ட். அது நீங்க இதை நீங்க எப்படி ஒன்று சேர்ப்பீங்க? என்ன மாதிரியான புரிதல் இது? அதை தாங்க நான் சொல்றேன். அதாவது நடிகர் கமல்ஹாசனை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு தமிழுக்காக எங்கு போனாலும் தமிழை வளர்க்கின்ற ஆர்வலர், தமிழை வந்து உயிர் மூச்சாக கருதுறவர், தமிழை நேசிப்பவர். அதற்காக ராஜ்யசபா கொடுத்தது பொருத்தமானது. இங்க பாருங்க, நீங்க வேற ஏதாவது ஒரு காரணம் அவர் பிரச்சாரம் பண்ணாரு, இந்தி தெரியாது பேச்சாளர் பிரச்சாரம் பண்ணாரு சொன்னீங்கன்னா அது அக்செப்ட் பண்ணுங்க. தமிழை வளர்த்தாரு பாத்தீங்களா? இந்தி தெரியாது போடான்னு சொல்லிட்டு இந்தி படத்துல நடிக்கிறாரு. அவர்னா தமிழை வளர்த்தாரு. கூட நீங்க பாருங்க, கன்னடம் வந்து தமிழில் இருந்தான் தெரியுமா? திராவிட கொள்கைக்கே எதிர் சார். திராவிட கொள்கைக்கே அக்ரிமெண்ட் போன வருஷம் எல்லாம் சேர்ந்து ஒருத்தர் சார் ஒரு நிமிஷம் இருங்களேன் சார், சொல்லுங்க. நம்ம போட்ட அக்ரிமெண்ட் போன வருஷம். சரிங்க சார். இந்த கன்னட மொழி பிரச்சனை வந்தது போன வாரம். ஆமாங்க சார், அததான் சார் சொல்றேன். அதுக்கு இதுக்கு என்ன முடிச்சு போடுறீங்க நீங்க? எதுக்காக ரொம்ப தப்பு கனகராஜ், என்ன தப்பான புரிதலா இல்லையா? நீங்க தமிழுக்காக இப்ப என்ன சொன்னார்? இப்ப நடிகர் கமல்ஹாசனை பொறுத்தவரையில் நான் சொல்றேங்க, இன்றைக்கு ராஜ்யசபா உறுப்பினர் ஆகுவதற்கு எல்லா தகுதியும் அவர்கிட்ட இருக்கு. பேசுவார். சரி சரி, ஓகே, நான் இந்த பாயிண்ட் வேணா நான் வேலிடா எடுத்துக்கிறேன். திரு வைகோ அவர்கள் கிட்ட இல்லாத எந்த தகுதி திரு கமல்ஹாசனுக்கு இருக்கு? அதுதான் நான் சொல்றேன். ஒரே நிமிஷம் சார், இந்த பதில வாங்கிட்டு வந்துறேன். திரு வைகோ அவர்களுக்கு இப்ப அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இப்ப திமுக மதிமுக கட்சி என்ன ஒப்பந்தம் போட்டிருக்கு, என்ன பேச்சுவார்த்தை நடத்துனாங்க, அது அவங்க 2 பேருக்கு தான் தெரியும். சோ திரு துரைவைக்கு அதை சொல்லிட்டாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க ஜவஹர்லால் சார், அதுக்கு சேர்த்து விளக்கம் கொடுத்துருங்க. சொல்லுங்க ஜவஹர்லால் சார். இல்ல நண்பர் வந்து காங்கிரஸ் அவர் கனகராஜ் சார் தான். அவர் என்ன சொன்னாரு, கமல்ஹாசன் வந்து தமிழை வளர்க்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு உண்மையிலே என்னை அறியாம ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சிரிப்பு தான் வந்துச்சு. எந்த வகையில அவர் தமிழை வளர்த்திருக்கிறாருன்னு அவர் சொல்லுங்க. எந்த வகையில அவர் தமிழ் மொழி மூத்த மொழி அப்படின்னு இவர் சொல்லிதான் எல்லாத்துக்கும் தெரியுமா? தமிழ் மொழி எல்லா தென்மொழி மாநிலங்களுக்கு தாய்மொழின்னு சொல்லிதான் தெரியுமா? உங்களுக்கு தெரியாதா? எந்த வகையில சார் அவர் தமிழை வளர்த்திருக்க? அவர் பேசுற தமிழ் உங்களுக்கு புரியுதா? மக்களுக்கே புரியலன்னு சொல்றாங்க. நீங்க அவர் பேசுற மொழி நீ வந்து தமிழை வளர்க்கிறார் அப்படின்னு சொல்றது வந்து இது வந்து வேடிக்கையாவும் இருக்குது, ஒரு ஜோக்குமா தான் பாக்குறேன். ரெண்டாவது வந்து கலைத்துறைக்காக கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்றீங்க சார். நீங்க வந்து கலைத்துறைக்காக கொடுக்கணும். இன்றைக்கு சமூக நீதி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதி அடிப்படையில் நீங்கள் வந்து ராஜ்யசபா சீட்டோ இல்ல எம்பி சீட்டோ அந்த கட்சியில இருக்குதா? கிட்டத்தட்ட கூட்டணி கட்சியில சேர்த்து 50ல இருந்து 55 எம்பிக்கள் இருக்காங்க. அதுல வந்து சமூக நீதி இருக்கா? பல பிரிவினருக்கு, பல சமூகங்களுக்கு இங்க அங்க எம்பி சீட்டே இல்ல. இன்னும் சொல்ல போனா அதனாலதான் கிருஷ்ணசாமி சொன்னார், ஒரு மிகப்பெரிய சமூகம் தேவேந்திர குல வேளாள சமூகத்துக்கு எங்களுக்கு இன்னும் திமுக பிரதிநிதித்துவமே இல்லைன்றாரு. அதெல்லாம் விட்டு கலைத்துறைக்கு கொடுத்துறாருன்னு நீங்க சொல்றது வேடிக்கையா இருக்கு சார். அடுத்த ரவுண்ட்ல உங்ககிட்ட வாங்கிக்கிறேன். இது அவரோட நேரம், நான் முடிச்சுட்டு அடுத்த ரவுண்ட்ல வரேன். ரொம்ப சுருக்கமா உங்க இது சொல்லிருங்க கனகராஜ் சார். தொடர்ந்து வைகோ கிட்ட இல்லாத திறமை திரு கமல்ஹாசனுக்கு என்ன இருக்கு, அது ஒண்ணு. இன்னொரு கேள்விக்கு சேர்த்து பதில் சொல்லுங்க, அவர்கிட்ட போடணும். என்னன்னா, நீங்க யாருக்கு வேணாலும் ராஜ்யசபா ஒதுக்குங்க, அது உங்களுடைய உரிமைன்னு கூட ஏதோ ஒரு அடிப்படையில் தார்மீகமா கூட எடுத்துக்கலாம்னு வைங்களேன். ஆனா
முழுக்க உங்க கூட்டணி கட்சிகளுக்கு அதை நாங்க ஒதுக்க மாட்டோம், அவங்களையே கூட்டணி கட்சிகளையே தான் நாங்க ஒதுக்கி வைப்போம்னு இருக்கிற இந்த மனநிலை தான் ரொம்ப தவறுன்னு சொல்லி விமர்சிக்கிறாங்க. இல்லைங்க, அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்களும் கடந்து போறீங்க. இப்ப இல்லைங்க, கூட்டணி கட்சிகளுக்கு உரிய மரியாதையை கொடுக்குறாங்க. நீங்க எப்படி சார் 17 எம்எல்ஏ இருக்கு, காங்கிரஸுக்கு ஒண்ணு கொடுத்திருக்கலாம்னு அவர் ஆதங்கப்படுறாரு. நியாயமானது. பாத்தீங்களா பாத்தீங்களா, நீங்களே எனக்கு கூட கொடுத்திருக்கலாம், நியாயமான கொடுக்கலாம். அது காங்கிரஸ் கொடுத்தா சந்தோஷம். ஆனா இந்த ஹைகமாண்ட் அடிமையாகுது. ஹைகமாண்ட் டெல்லில. நன்றி சார், ஏதோ உங்க வருத்தத்தையும் பதிவு பண்ணிட்டீங்களே, அடிமையாக்கி வச்சிருக்காங்க. சந்தோஷம் தான். நன்றி. வராரு கனகராஜ் சார், கூட்டணி கட்சிகளை மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறார். இல்லைங்க, மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் இன்றைக்கு துணை முதலமைச்சராக இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நான் சில விஷயங்களுக்கு சென்றிருக்கும் போது நன்றாக மரியாதை. நல்லவேளை நீங்க ஏதோ அடுத்த வாரிசையும் சொல்லிருவீங்களோன்னு அவளோடு எதிர்பார்த்தேன். நன்றாக ஏதோ பரவாயில்ல. இந்த அளவு விருந்தோம்பல்ல விருந்தினர்களை மிஞ்சி யாரும் இல்லை. அதே போல கூட்டணி கட்சிக்காரர்களை மரியாதை கொடுத்து இன்றைக்கு மதிப்பதில் அதிமுகவை விட திமுக நல்ல கட்சி என்று நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து ஏங்க அதெல்லாம் நீங்க நவம்பர் இல்லைங்க 2021 இல்லைங்க, நீங்க அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறினது காரணத்தை நான் கேள்வி கேட்கும் போது சகோதரர் ஜவஹர் அலி அவர்கள் என்ன காரணம் சொன்னார்னா அது அரசியல் அப்படின்னாரு. நான் இப்ப என்ன சொல்றேன், அது அரசியல்னா இது என்ன? எது அரசியல்? அது அரசியலா சார்? இது அவியலா? மக்கள் கேட்பார்கள். அது அரசியல், இது அவியலா? இன்னைக்கு உங்களோட உரிமையை ஏன் கேட்கலன்னு கேட்கிறாரு. பாமக 2 முறை வெளியேறியது. தேமுதிக இன்றைக்கு பாராளுமன்ற ராஜ்யசபா வேணும்னு நிக்கிறாங்க, பாமக வேணும்னு நிக்கிறாங்க. இல்ல என்னமோ உங்ககிட்ட தான் தூக்கிட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ராஜ்யசபா மூட்டையை தூக்கி சுமக்கிறதுக்கு நாங்க தயாரா இல்லைன்னு சொன்னீங்களா? யாரு? நெல்லிக்காய் மூட்டையா? நெல்லிக்காய் மூட்டைன்னு சொல்றீங்களா? அதே இல்லைங்க, நெல்லிக்காய் மூட்டைன்னு சொன்னது வந்து பாஜகவில் இருக்கிற எச் ராஜா அதிமுகவை பார்த்து சொன்னார். அவர் சொன்னது அதிமுகவை பார்த்து ஊழல் மூட்டையை சார். காங்கிரஸ் கட்சி திமுகவை சொன்னது சொல்றாரு. உடனே பாருங்க எப்படி எல்லாம் நீங்க மாத்தி விடுறீங்க. நீங்க பதில் இல்லன்னு தெரிஞ்சு போச்சு. ஒரே ஒரு இதுல நான் சொல்றேன், சுத்தமா அவங்க 2 பேருக்கு நான் வாய்ப்பு கொடுக்கிறேன். ஒரே ஒரு முறை அவ்வளவுதான். ஏன்னா இடையில இருங்க, ராஜ்யசபா அரசியல் அது வேற. ஆனால் நீங்கள் உரிமைகளை பேசிருக்கீங்களான்னு தான் இன்றைக்கு நிலைப்பாடு. ஏங்க உரிமைகளை பேசியதனால தான் உரிமை குரல் நிகழ்ச்சியில நாங்க உட்கார்ந்திருக்கோம். புரியுதுங்களா? நான் இப்ப சொல்றேங்க, நீங்க அதிமுகவுல இன்னைக்கு பாமகவுக்கு ராஜ்யசபா கொடுப்பீங்களா இல்ல தேமுதிகவுக்கு ராஜ்யசபா கொடுப்பீங்களா? அதுவே கேள்விக்குறியா இருக்கு. இந்த கேள்வி அதிமுக கட்சி அனௌன்ஸ் பண்ணி ராஜ்யசபா கொடுத்தத பத்தி பேச வேண்டாம், கொடுக்க கொடுத்தத பத்தி பேசக்கூடாதா? முட்டாள்தனமா இருக்குது. இப்ப கூட்டணி கட்சியில பாமக அதிமுக கூட்டணி கட்சியில இருக்கா? ஏங்க இப்ப ராஜ்யசபா கேட்டுட்டு நிக்கிறாங்க, அதப்ப கூட்டணிக்குள்ள வர ஏங்க அவர் கேட்ட கேள்வி நீங்க நியூஸ் பேப்பரே படிக்கிறது இல்லையா என்னவோ தெரியல. நீங்க பாருங்க, நல்லா தெரியும் செய்தி சேனல் எல்லாம் நீங்க பாருங்க. பாத்துக்கிட்டு தாங்க இருங்க. நீங்க கூட்டணியில தானே இருக்கீங்க. அவர் கேட்கிற கேள்வி இப்ப பாமக அதிமுக கூட்டணியில இருக்காங்களா இல்லையான்னு அந்த கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு பதில் தெரிஞ்சா சொல்லுங்க. அடுத்த போய்க்கிறேன். ராஜ்யசபா சீட்டு கொடுத்தா நாங்க வரோம்னு சொல்லிருக்காங்க. ஒண்ணு இல்ல, இப்ப இங்க உட்கார்ந்து நீங்க கூட தான் கேக்குறீங்க. இப்ப இங்க உட்கார்ந்து நீங்க கூட எனக்கு கொடுத்தா கூட தான் ஓகேன்னு தான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. பழைய ஒப்பந்தம் பிரகாரம் தேமுதிகவுக்கு கொடுக்கல. நீங்க பாத்தீங்க ஒப்பந்தம் போட்டாங்க. ஒப்பந்தம் போட்டது பகிரங்கமா தேமுதிக பகிரங்கமா வைகோ வந்து சொன்னாங்க. அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. ஆனா இன்னொரு கட்சி தலைவர் சொன்னா ஐயோ அத பாருங்க இத பாருங்கன்னு சுதீஷ் அவர்கள் மடை மாத்திர வேலை. நேற்றைய தினம் சுதீஷ் அவர்கள் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து கேட்டாங்க. சுருக்கமா சொல்லிருங்க. தேமுதிக கட்சியில மாண்புமிகு சுதீஷ் அவர்கள் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரை சந்தித்து கேட்டிருக்காங்க, இன்னும் பதில் வரல. என்னமோ நீங்க போய் சந்திச்சு கொடுக்கவே மாட்டேன்றீங்க, அத பத்தி பேச மாட்டேன்றீங்க. உங்களுக்கு ஒரு தகவல் தெரியாத தகவல் நான் சொல்லட்டுமா? செல்வ பெருந்தகை கூட போய் அவர்கிட்ட கேட்டாராமே, உங்களுக்கு எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாராமே. நான் சொன்னா தவறானதுங்க.
நீங்க சொன்னது மட்டும் நாங்க எப்படி ஏங்க, நேத்து நம்புறது? பத்திரிக்கையில வாங்க, வந்திருங்க. சார், ரொம்ப நேத்து சுருக்கமா ஒரே பத்திரிக்கையில வார்த்தையில வந்தது. முடிச்சிருங்க. நான் ரெண்டு பேருக்கு சுதீஷ் நான் அவர்கள் வாய்ப்பு கொடுக்கணும். போய் பேசினாரா ரொம்ப இல்லையா? சுருக்கமா ஒரே வார்த்தையில தேமுதிகல அந்த டிமாண்ட் இருக்கா இல்லையா? ஒரு நிமிஷம் சகோதரர் சார். ஜவஹர் சார், அலி அவரு சொல்றாங்க. விளக்கம் கொடுப்பாரு சார். கடந்த விட்டா தானே 7-8 வருஷமா 7-8 வருஷமா திமுக செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் ஒத்து ஊதி நீங்க இருக்கக்கூடிய ஒரே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் தேமுதிக கூட்டணியில் இருப்பதும் வெளியேறுவதும் மீண்டும் வருவதும், பாமக கூட்டணியில் இருப்பது வெளியேறுவதும் மீண்டும் வருவதும், மாறி மாறி நிலைப்பாடு எடுக்கும் போது சீட்டு கொடுக்கணும்னு கேட்கக்கூடிய உங்களுக்கு கூட்டணியில இத்தனை வருஷமா நாங்க அடிமையாக இருந்து கூட எங்களுக்கு கொடுக்கலையான்னு சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லையா?